பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும் அன்பின் வார்த்தை, அது மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்பதுவே. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த நாளிலே வாசிக்க கேட்ட இந்த அருமையான வேத வசனத்திலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், நாம் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கின்ற தயை பெருத்த தேவனாக இருக்கின்றார். அவர் மன்னிக்கிறார் அல்லவா? அதே போல தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன் அல்லவா, நீங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னியுங்கள், மன்னித்தால் நான் உங்கள் குற்றங்களை மன்னிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கின்ற அன்பின் தேவனாக இருக்கின்றார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். யாத்ராகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அருமையான வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கின்ற அன்பின் தேவன் நான் என்று அவர் நம்மை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அழைத்து வரும்போது அவர்கள் பலவிதமான பாவங்களை செய்தார்கள், அக்கிரமங்களை செய்தார்கள். அக்கிரமங்களை செய்த போதிலும் கூட அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். மன்னித்து அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்கின்ற அருமையான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். எதற்காக? நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய குற்றங்களை மன்னித்து நமக்கு தேவ சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்றால், அவர் மாசற்ற இரத்தத்தை நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தி நம்முடைய குற்றங்களை மன்னிக்கின்ற அன்பின் தேவனாக இருக்கின்றார். ஆம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த கல்வாரி சிலுவையை சுமக்கும் போது அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அழுத்தினார்கள், தலையிலிருந்து இரத்தம் வடிந்தது. பாருங்கள், முதுகில் வாரினால் அடித்தார்கள். முதுகு உழுத வயல் போல காட்சியளித்தது. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. பாருங்கள், இரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. அவருடைய நெஞ்சிலே ஈட்டியை கொண்டு குத்தினார்கள். அதிலே தன்னுக்கு இரத்தம் புறப்பட்டு வெளியே வந்தது. ஆம் அருமையானவர்களே, நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, உலக மக்களின் பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர்தாமே கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். அவரை நாம் நினைத்து பார்ப்போம். அவர் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தை என்ன? நீங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னியுங்கள் என்று சொல்கிறார். அவர் சிலுவை பாடுகளிலே, சிலுவையிலே தொங்கும் போது அவர் பரிகாசம் பண்ணினவர்களை, ஏளனம் செய்தவர்கள், அவர்களை பார்த்து இவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற அன்பின் தேவனாக இருக்கின்றார். தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசும் வார்த்தை, நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னியுங்கள், மன்னித்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபையை பார்த்து விதமாக சொல்லுகிறார். அந்த எபேசு சபையை பார்த்து சொல்வது போல இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. ஆகையால் நாம் மற்றொரு குற்றங்களை மன்னிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கும் கொலோசே பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கின்ற பிள்ளைகளாய் மாறுவோம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுடைய நாமத்தை போற்றும்படியாக ஒரு அருமையான பக்தனுடைய பாடலை பாடி தேவனை நாம் கனப்படுத்துவோம், அவருக்கு மகிமையை செலுத்துவோம்.
மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன், துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன், சத்துருவை நேசிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன், சத்துருவை நேசிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். ஆம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மன்னிக்கும் இதயம் நமக்கு வேண்டும். மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கும் இதயம் நமக்கு வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாளிலே மற்றவருடைய குற்றங்களை மன்னித்து தேவனுடைய கரத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய கண்களை மூடி நாம் தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தை ஒப்படைத்து நம்முடைய வேண்டுதலை தெரியப்படுத்துவோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நீர் சொன்னீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசியிருக்கின்றீர். ஆண்டவரே, உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கின்றீர். ஆண்டவரே, ஆம், இந்த கிருபையின் காலங்களிலே ஆண்டவரே பிரதான கற்பனையாக நீர் இரண்டாவது கற்பனை என்ன சொல்லியிருக்கின்றேன்? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று நீர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் ஆண்டவரே மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துவதும் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, நாங்கள் அதையே நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் நம்மோடு கூட பேசிய வார்த்தை, நாம் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். மன்னித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அத்தகைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாராக.